ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு ட்ராகன் ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக 15க்கு 15 பேப்பர் எடுத்து ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. இது மடித்ததுக்கப்புறமா சென்ட்ரு பார்த்து மடிச்சுக்கோங்க 2 பக்கமும். அதுக்கப்புறமா ஸ்கொயராக வர மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 2 முக்கையும் ஒன்றாக்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும். உங்களுக்கு இது வேறு ஸ்டெப்லையும் வேறு மாதிரியும் பண்ணலாம், மடக்கிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வரணும் பேப்பரை. அதுக்கப்புறமா மேலே ஓப்பன் இருக்கிற இதாட்டு இந்த சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனுக்கு நேராக 4 பக்கத்தையும் மடக்கிக்கோங்க. இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம கிட்டத்தட்ட மடக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மேலே க்ளோஸ்டில் இருக்கிற பகுதியை கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையே இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மடக்கை இந்த லைன் வரைக்கும் அப்படி நிமித்து வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே மடக்குன இந்த போர்ஷனை உள்ளாடி விட்டுக்கோங்க. அதில் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனுக்கு உள்ளாடி வரக்கூடியதை அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி பின்பக்கத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இதை பிரிச்சுக்கலாம். நம்ம பிரிக்கும்போது கவனமாக பிரியுங்க, இல்லைன்னா கிழிஞ்சு வந்துடும். பிரிக்கும்போது சென்டரில் ஒரு சின்ன ஸ்கொயர் வருது பார்த்திங்களா, நான் காட்டுறேன் இல்லை, இந்த ஸ்கொயரை கரெக்டாக அந்த லைனை பிடிச்சு விட்டுக்கோங்க. 4 பக்கமும் பிடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பிடிச்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த கார்னர் வருது பார்த்திங்களா, அந்த பகுதியை இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போது ஒரு சுருக்கு மாதிரி வரும், ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஒரு எக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. அதை இந்த மாதிரி 2 சைடும் ஃப்ளாட்டாக அமுக்கி விட்டுட்டு நம்ம முதல்ல இருந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அதுவே சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும், அதில் உள்ளாடி ஒரு சுருக்கம் இருக்குது, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்டில் இருக்கிறதும் பேக்கில் இருக்கிறதையும் மேலனிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா
இந்த கீழே நமக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை நம்ம இப்போ மடிச்சுக்கலாம். நான் காட்டுறேன் இல்லை, இந்த பகுதியை கீழே இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி நம்ம இப்போ கீழே இருக்கிற போர்ஷன் நம்ம காட்டினேன்ல அந்த பகுதியை நல்லா மடிச்சுக்கோங்க. 4 பக்கமும் மடிச்சுக்கோங்க, முன்னாடியும் பின்னாடியும். அந்த கீழே அந்த பகுதி வரும்போது நீட்டாக அதை மடிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கரெக்டாக வராத மாதிரி இருக்கும், ஆனாலும் மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போது இதில் ஒரு சின்ன 2 பக்கமும் சென்டர் பாயிண்டில் அந்த நடு வரைக்கும் ஒரு கட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி எல்லா பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற ஒரு பக்கத்தை இந்த மாதிரி நம்ம அதனோட இறக்கம் பண்ண போகிறோம். இப்படி மடிச்சுட்டு கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி தான் கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம முதல்ல பண்ணோம்ல அதே மாதிரி தான். பார்த்தீங்களா, இப்போ இறகு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை இந்த திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு இந்த சுருக்குலேருந்து இப்படி சென்டரை பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த இடத்த நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப லீனாக மடிக்க பேப்பர் மடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கொஞ்சம் விரல் வச்சு அழுத்தம் கொடுத்து அதை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா அது நல்லா வரும். பார்த்தீங்களா? இப்போது இதை மடித்தாச்சு. நீ இதை பாதியிலேருந்து அப்படியே மேலே பார்த்து மடிச்சுக்கிட்டு அதை இப்படி நேரே நிமித்திட்டு அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஹோல் வழியாட்டு உள்ளாடி இந்த பகுதி பார்ட்டை உள்ளாடி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுதான் நமக்கு இந்த ட்ராகனோட ஹெட்டு. அதை லைட்டாக உருட்டிக்கோங்க. அது உருள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கனமாக இருக்குது பார்த்தீங்களா.
ஆனாலும் கொஞ்சம் அதை உருட்டி அப்படியே அது ஹெட்டு மாதிரி கொண்டு வாங்க பக்கத்தில். இப்போது நம்ம உருட்டிட்டோம், கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இறகும் ஹெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இனி அதனோட பாடி தான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக அதை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து இப்படி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் நமக்கு இனி என்ன பண்ணணும்னா சுருக்கணும். சென்டர் பார்த்து இதனோட அந்த வயிறு இந்த பகுதியை கொஞ்சம் ஒல்லியாக்கணும். வயிறு பகுதியை இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக்கணும். இந்த பகுதியெல்லாம் அழுத்தி விட்டு இப்போ பாருங்கள், நம்ம வயிறெல்லாம் கரெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அமுக்கி விட்டுக்கோங்க. இது உள் சைடாகும். நமக்கு மேலே பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த இடம் எல்லாம் சுருக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அதனோட உடம்பு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இனி இந்த இறகுல இந்த முக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. எல்லா 4 இறகுலையும் அதே மாதிரி அந்த முக்கு மாதிரி வரக்கூடிய பகுதியை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக. அந்த சென்டர்லேயும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக ஈஸியாக ஒரு ட்ராகன் பேப்பர்லேயே பண்ணியாச்சு பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை லீவ் டைமில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. உண்மையிலே நம்ம ஒரு ஸ்டெப்போ ஞாபகத்தில் வச்சு அதை யோசித்து பண்ணும்போது பிள்ளைகளுக்கும் அது ஒரு ஞாபக சக்திக்குமே கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மூளைக்கு நம்ம கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை டைம் எடுத்து பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.